Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. கூடியூரில் எல்லாமே படுவோம். ஸ்வீட்லேருந்து தான் மீட்டிங் போட்டோம். எல்லாமே முடக்கி விட்டுருக்கோம். கூடியூரில் நிறையா சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. எங்கள் துறை சார்பாக நிறையா முன்னெடுப்புகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். கண்டிப்பாக அடுத்த வாரத்துலேருந்து நிறையா நீங்கள் பார்க்கணும். இல்லைப்பா, மரம் நடுவது வந்து வேற அளவில் நீங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் அதிக வெயில் அங்கே எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்? இல்லை, ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை நிறைய தண்ணி பிரச்சனை தான் முதல் பிரச்சனை. நான் மந்திரியாக இப்போது பதவியேற்றது மெயினாக வந்து எங்களுக்கு குடிநீர் வளம் தான். பின்தங்கி மாவட்டன்ற பேர் எங்களுக்கு நான் படிக்கிற காலத்துலேருந்தே காலேஜ் ஸ்கூல் படிக்க வெளியூரில் போனாலே எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க ராம்நாட்னாலே அவங்க பின்தங்கி மாவட்டத்தில் மாதிரி பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட மாவட்டம் எங்கள் மாவட்டம் கிடையாது. அந்த மாவட்டத்தை இன்னும் எவ்வளோ தூரம் எங்களால் நம்ம முதலமைச்சர் அவர் ஆணைக்கிணங்க இந்த மாவட்டத்தை வந்து அவர் வழிகாட்டுதல்படி நிறையா வந்து திட்டங்களை கொண்டு வர இருக்கோம். நிறைய அவங்களுக்கு தெரியும். ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை சுற்றுலாத்தலங்கள் நிறைய மேம்பட கொண்டு வர போகிறோம். முக்கியமான எல்லா மதங்களோட தலங்களும் இருக்குது. முக்கியமாக சொல்லணும் ஓரியூர் சர்ச்சு, ஏர்வாடி தர்கா, இந்த மாதிரி ராமேஸ்வரம் கோயில், உத்தரசம்மன் கோயிலெலாம் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்கள்லாம் நிறையா இருக்குது. நிறையா சுற்றுலா பயணிகள் வராங்க, அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இப்போ வந்து பரமக்குடி டு ராமநாதபுரம் 4 வழிச்சாலை போடுறாங்க. ஏன்னா அவ்வளோ வண்டிகள் புழக்கம் வரனால. அதனால் இன்னும் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை மேம்படுத்தி ரொம்ப சிப்காட்லாம் இயங்காமல் இருக்குது. ராமநாட்டில் சிப்காட்டு பேருக்கு தான் இருக்குது, அதில் எந்த இண்டஸ்ட்ரியுமே இல்லை. ஸோ அந்த துறை சார்ந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து முக்கியமாக தண்ணீர் பிரச்சனையை எல்லா இடத்துலையும் போக்கி குடின்றது ஒரு அடிப்படை தேவை. அதை தான் எங்களுக்கு பிரதானமாக எடுத்திருக்கோம். அதே மாதிரி சில சுற்றுச்சூழல் எடுத்து போனால் இப்போ தெய்வப்பட்டம் கடற்கரையில் நிறையா வந்து கழிவுகள் தேங்கி இருந்தது. அதை உடனடியாக நாங்கள் ஆய்வு மேற்கொண்டு உடனே அது சுத்தம் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி தொண்டி பகுதியில், அதே மாதிரி சேதுக்கரை, ராமேஸ்வரத்தில் நிறைய அந்த துணிகளை கழட்டி போடுறாங்க, உங்களுக்கு தெரியும். அதனால் நிறையா துறை சார்ந்து நிறையா இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக கூடிய விரைவிலேயே ஆய்வு செஞ்சு அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்து எல்லாமே சரி செய்து எல்லாமே சுத்தமான ஒரு தமிழ்நாடாக கண்டிப்பாக எடுத்துக்காட்டால் உங்களுக்கு மக்களுக்கு நாங்கள் எங்கள் துறை சார்பாக நாங்கள் நல்லா செயல்படுறோன்ற பேரை உங்கள்கிட்ட வாங்க தான் போகிறோம். பிளாஸ்டிக் வந்து 20% மைக்ரான் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து அவேர்னஸே இல்லாமல் அதை விட கம்மியானது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அது தடை குறித்து நான் எதையுமே வந்து வாய்மொழியாக சொல்லாமல் செயல் மூலியமாக நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன். அதை கூடிய நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதனால் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிற எதாக இருந்தாலும் தளபதி நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து சுட்டா சொல்லியிருக்காங்க. அதாவது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிற எதுனாலும் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்றத சிஎம் சார் வந்து எனக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அதனால் வந்து எதுனாலும் மக்களுக்கு தீங்கு எதுனாலும் கண்டிப்பாக அது வந்து நிறுத்தப்படும். மக்களுக்கு அந்த அவேர்னஸையும் கொண்டு போவோம். அது எப்படி வேஸ்ட் டிஸ்போசல் எப்படி பண்ணுறது, மக்கும் குப்பை மக்கா குப்பை. ஏன்னா மீண்டும் மஞ்சமை நிறைய காலங்களில் கொண்டு வந்திருக்காங்க, அது ஃபெயிலியராக திரும்ப முடிஞ்சிருக்கு. இந்தாட்டி அது நடக்காது. இனிமேல் மக்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அது எந்த வாயிலாக இப்போ எந்த அவேர்னஸாக கொண்டு போய் அவங்களுக்கு வந்து இதனால் என்ன விளைவுன்றதை சொன்னாலே மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக எங்களோட ஒத்துழைச்சி கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நாங்கள் குடியுரில் கொடுக்க தான் போகிறோம். சென்னை கூவம் நதியை வந்து சுத்தம் பண்ண 4000 கோடிக்கு மேலே ஒதுக்கீடு, அது சரியாக பணிகள் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்குது. சென்னை கூவம் நதியை சுத்தம் பண்ணுறதுக்கு அமைச்சர் தரப்பு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, பொதுவாகவே போன ஆட்சி காலத்தில் நதிகள் எதுவும் பெரிதாக சுத்தம் செய்யப்பட்டதாக எனக்கு தெரியல. ஸோ அதை நான் ஆராய்ஞ்சு எங்களோட அதிகாரி மூலிமா நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு டேட்டாவே நான் கொடுக்குறேன். முதல் முறையாக வந்து தமிழக அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இடம்பெற்றிருக்கீங்க. இது உங்கள் துறையை ஃபேஸ் பண்ணுறது, ஏன்னா பாலிடிக்ஸ்ன்றது மற்ற துறையை சார்ந்தது, இது வந்து சேலஞ்சிங்கானது. எவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எந்த அளவு தயாராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சேலஞ்சஸ் நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், தமிழக வெற்றிக்கலம் ஆரம்பித்ததுலேருந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி வந்து எல்லா தடைகளையும் தாண்டி வெற்றி படி நோக்கி நாங்கள் போயிட்டே தான் இருக்கோம். அதனால் எங்களுக்கு இதெல்லாம் ஒரு கிடையாது. கண்டிப்பாக இந்த 5 ஆண்டு காலத்தை வந்து மக்கள் வாழ்நாட்டிலே மறக்க முடியாத அளவிற்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிறப்பான ஆட்சி அது இருக்க தான் போகுது. அதில் நாங்கள் ஒரு பங்காக இருக்க, முக்கியமாக நான் ஒரு பங்காக அந்த அமைச்சரவையில் இருக்கின்றது எனக்கு பெரிய பெருமை. நீர்நிலைகளில் வந்து குறிப்பாக வந்து வைகை நதி இந்த மாதிரி நீர்நிலைகளில் வந்து கழிவு நீர் இதெல்லாம் வந்து உள்ளே கலக்கிறாங்க. அது குறித்து கூடிய விரைவில் அது எல்லாமே நாங்கள் ஃபீல்ட் விசிட் நிறைய பண்ண போகிறோம்.
அது யாராவது தப்பு செய்யும் பட்சத்தில் உடனே ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும். அதில் எந்த பாரபட்சமும் கிடையாது. அவங்க இவங்கெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக முறையாக நேர்மையாக நடந்துக்க போகிறோம். அதில் ஆக்ஷன் வந்து சிவியராக தான் இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள், இதோட நிப்பாட்டிக்கிங்க. ஏன்னா மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிற எதையுமே நீங்கள் பண்ணாதீங்க. அது ஏன்னா நீங்களும் இந்த மாநிலத்தில் தான் இருக்கீங்க, உங்களுக்குமே அது தீங்கு விளைவிக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து அதை அவங்களுக்கு புரிந்து கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் சேஞ்சஸ் பார்க்க தான் போகிறீங்க. அதான் சொன்ன மாதிரி தான், வாய்மொழியாக இல்லாமல் செயல் மூலியமாக எங்கள் அரசு நிரூபிக்க தான் போது. அதில் கண்டிப்பாக முக்கியமாக அந்த சுற்றுச்சூழல் துறையில் நீங்கள் நிறைய சேஞ்சஸ் இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. சார், ஒரே ஒரு கேள்வி, துறை அல்லாத கேள்வி. கோவையில் வந்து ஸ்ரீமி கொலை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில்? அதுக்கு நான் துறை சார்ந்து ஏதாவது கேளுங்க, நான் சொல்கிறேன். கண்டிப்பாக என் மாவட்ட சார்ந்து கேளுங்க, நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப நன்றி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.